ஒரு விசுவாசி பரிசுத்தத்தை நாடாதவனாக இருந்தால் அவன் எத்தனை வருஷத்து விசுவாசியாக இருந்தாலும் அவன் விசுவாசியே இல்லைங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. சர்ச்சுக்கு வராங்க, அட்டெண்டன்ஸ் இருக்குது, அவங்க பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க உபவாசம் இருக்கிறாங்க, ஊழியங்களில் பங்கு பெறுறாங்க, இதெல்லாம் கிடையாது. அங்கேருந்து இறங்கி வந்து விபச்சாரமும் வேசித்தனமும் நமக்கு அசுத்தமாக தெரியலன்னா எப்படி? அதே மாதிரி ஊழியக்காரன் என்கிறவன் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுக்கு ஒப்பான சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டதான். அதே மாதிரி ஊழியக்காரன் என்கிறவன் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஸ்தாபனமாக இருந்தாலும், எத்தனை வருஷம் மூத்த ஊழியக்காரனாக இருந்தாலும் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, பரிசுத்தம் இல்லைனாலும் கிருபையினால இப்படியாலும் அப்படினாலும் சொல்லி ஒருத்தன் பேச துணிஞ்சிட்டான்னு சொன்னால் இவன் ஊழியக்காரன் இல்லை, அவன் விசுவாசியும் இல்லை. தெளிவாக இருப்போம்.